அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஏப்ரல் 19ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தா வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டாடிஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டாடிஸ் இல்லை. வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. இங்கே ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பங்கு மகாராஷ்டிரா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ₹75 கரண்ட் பேஸ், 2045 கோடி ப்ராஃபிட். EON சேல்ஸ் 15% நெட் ப்ராஃபிட் 36% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹1.20 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 1.5% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து பேங்க். PNB கில்ஸ் லிமிடெட் ₹74 கரண்ட் பேஸ், 13 கோடி ப்ராஃபிட். EON சேல்ஸ் 1% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 83% டவுன் ஆயிருக்கு. போன வருஷம் 75 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. அதை கம்பேர் பண்ணால் ப்ராஃபிட் வந்து ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் கம்பெனி ₹2 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2.25%. செக்டர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. SML மஹிந்திரா லிமிடெட் ₹4392 ₹22 கரண்ட் பேஸ், 54 கோடி 20 லட்சம் ப்ராஃபிட். EON சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16%, நெட் ப்ராஃபிட் 2% வந்திருக்கு. அதுமாதிரி ₹23.50 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2%. செக்டர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். E2E நெட்வொர்க் லிமிடெட் ₹2790 கரண்ட் பேஸ், 6 கோடி 44 லட்சம் ப்ராஃபிட். EON சேல்ஸ் 186% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 53% டவுன் ஆயிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் 13 கோடி, இப்போ 6 கோடி. ஸோ அப்படியே பாதியாக குறைஞ்சிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டை. அது எனக்கும் குறைஞ்சிருக்கு. அது ஒரு மெயின் காரணமாக இருக்குது. அதேமாதிரி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அதேமாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கான ரெக்கார்டு வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து IT எனேபிள் சர்வீசஸ். அடுத்து வேதாந்தானா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், டிவன் மன்னன். ஸோ அவரோட முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிமெர்ஜருக்கான ரெக்கார்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஒரு ஷேர் வந்து 4 ஷேராக பிரிய போகுதுன்னு. ஸோ அதற்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. May 1 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 புதிய ஷேர்கள் கிடைக்கும். அதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேதாந்தா அலுமினியம் மெட்டல் லிமிடெட், அதான் ரிசல்ட் கம்பெனி 1. அடுத்து பார்த்தீங்கன்னா தல்வண்டி சாபோ பவர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஷேரு. மூணாவது பார்த்தீங்கன்னா மல்கோ எனர்ஜி லிமிடெட். கடைசியாக பார்த்தீங்கன்னா வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட். ஸோ இப்படி 4 கம்பெனி உங்களுக்கு புதுசாக வந்து அலாட்மெண்ட் ஆகும். பட் ரெக்கார்ட் எஸ்டேட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி லிஸ்ட் பண்ணதுக்கு டைம் எடுக்கும். அந்த லிஸ்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் வச்சிருந்த ஒரு வேதாந்தா ஷேரு மேற்கொண்டு இன்னும் 4 ஷேர் கிடைக்கும். ஸோ 5 ஷேராக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட், நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி. ரீசெண்டாக ஒரு வருஷமாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம், 3-4 வருஷமாக எடுத்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல ஒரு ரிட்டர்னும் கொடுத்துருக்கு, நல்ல ஒரு டிவிடெண்டையும் கொடுத்த கம்பெனி தான் இந்த வேதாந்தா. பட் ஃபைனான்ஷியலாக அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய கடன் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்த ஒரு கம்பெனினா அது வேதாந்தா தான் இருக்கும். டிவிடெண்டும் கொடுத்த கம்பெனி வேதாந்தா தான் இருக்கும். ஸோ மேற்கொண்டு இப்போதைக்கு ஹைவேலியான ஸ்டாக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டிமெர்ஜருக்கு அப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத. ஏன்னா இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு டிமெர்ஜர், இது இப்போது கடைசியாக ஃபைனல் ஆகிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் கன்சிடர். வரவிருக்கும் போர்டு மீட்டிங்கில் இதை குறித்து மூடு இருக்க வாய்ப்பு இருக்காத சொல்கிறாங்க. ரோலக்ஸ் ரிங்ஸ் லிமிடெட் ₹139 கரண்ட் பேஸ், 23 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து மூடுப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி பைபேக் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ₹189 கரண்ட் பேஸ், 23 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் ₹4.75 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. AGI கிரீன் பேக் லிமிடெட் ₹570 கரண்ட் பேஸ், 27 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ₹7 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. AGI கிரீன் பேக். ஏஇ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ₹997 கரண்ட் பேஸ், கிட்டத்தட்ட ₹1000 ஒரு ஷேரு. 27 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக தர மாட்டாங்க, ₹1 தருவாங்க. ₹1000க்கு ₹1. இன்டர்நேஷனல் ட்ராவல் ஹவுஸ் லிமிடெட் ₹342 கரண்ட் பேஸ், 27 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். இவங்களும் டிவிடெண்ட் ரிசல்ட் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் ₹5.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஜிண்டால் ஷேர் லிமிடெட் ₹240 கரண்ட் பேஸ், 27 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடந்த வருடம் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஜிண்டால் ஷேர். 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹470 கரண்ட் பேஸ், 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடந்த வருஷம் ₹2 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மதர்சன் சுமி வயரிங் இந்தியா லிமிடெட் ₹39 கரண்ட் பேஸ், 28 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடந்த வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 50 பைசா, அதுக்கப்புறம் 35 பைசா. ஸோ இந்த மாதிரி தருவாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். சோனா PLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் ₹575 கரண்ட் பேஸ், 30 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. கடந்த வருஷம் ₹1, இந்த வருஷம் ஆல்ரெடி ஜனவரியில் ₹1.60 கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ₹1.60 இல்லை ₹1.50 தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பஞ்சாப் கெமிக்கல்ஸ் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன் லிமிடெட் ₹1073 கரண்ட் பேஸ், May 1 போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷத்தில் ₹3 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க.
கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் ரூ. 277 கரண்ட் பேஜ். 12 மேல போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதற்கான ரெக்கார்ட் வந்து 16 மே. இந்த வருஷம் ஆடி 35 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இது 2வது டிவிடெண்டாக இருக்கும். பட்டேல் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் ரூ. 11 கரண்ட் பேஸ். ஒரு பெனி ஸ்டாக் நினைக்கிறேன். 12 மேல போர்டு மீட்டிங் வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் 30 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க பட்டேல் இன்டெகிரேட்டட் லாஜிஸ்டிக்ஸ். கார்பரண்டம் இனிஷியல் லிமிடெட் 911 42 கரண்ட் பேஸ். 14 மேல போர்டு மீட்டிங்க்கு டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ரூ. 1 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு இது 2வது டிவிடெண்டாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஸோ இன்றைக்கி இந்த காலையில் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அதில் ₹29 ₹59 ₹129 இருக்குது. பட் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாலுமே கம்பெனிக்கு வரக்கூடிய பணம் வந்து 60-40% தான். நீங்கள் ₹29 கொடுத்தீங்கன்னா ₹9 யூடியூப் போகும். ₹20 தான் நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இது வந்து முழுக்க சேனலுக்கான சப்போர்ட் தான். மற்றபடி சேனல்லேருந்து உங்களுக்கு வீடியோ தான் வரும் தவிர மற்றபடி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண வராது. அதேமாதிரி ஸ்பெஷல் வீடியோவும் இருக்காது. ஸோ அப்படி விரும்பினா மட்டும் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ இது முழுக்க சேனல் சப்போர்ட்டுக்கான ஒரு மெம்பர்ஷிப் தான். ஸோ இதனால் பண்ணிங்கன்னா சேனலுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபைனான்ஷியலாக சேனல் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்காக தான் இந்த ரிக்வெஸ்ட்டு. ஸோ முடிந்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.